ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர்வேலன் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அந்த மரவள்ளிக்கிழங்கை இது போல் பொடியாக கட் பண்ணி தோலை எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இலைகள், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காய்ந்த மிளகாய், அவ்வளோதாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகா, நாம தட்டி வச்சோம் இல்லையா சோம்பு, பூண்டு, அது 2த்தையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இலைகள், ஸோ கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சோம் இல்லைங்களா, அந்த மரவள்ளிக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நாம் எப்பயுமே மரவள்ளிக்கிழங்க நல்லா ஆவியில் வேக வச்சு தான் சாப்பிடுவோம் இட்லி பாத்திரத்தில். ஆனால் நாம் இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக காரசாரமாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு சுவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது போல் கிண்டி விடுங்க. இப்போது இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி இப்போ நாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ நீங்கள் திறந்து நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இது போல் நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போது பாதி அளவுக்கு கிழங்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா வெந்துருச்சான்னு தெரியறதுக்கு நீங்கள் ஒரு கிழங்கு எடுத்து இது போல் கிழங்கு உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சுவையான சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம சூப்பராக சுவைச்சு ருசிச்சு சாப்பிட வேண்டியதாங்க. உங்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.